சக்காய திருஷ்டி கரைந்தாலும் ஆத்ம சமிக்கை அவருக்குள் இருந்தது. மனதில் எல்லாம் இருக்கிறது என்ற மனதில் வாழ்ந்து கொண்டிருந்தவர், எண்ணங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தவர் இந்த மனதில் மேலும் வழியில் பயணம் மேற்கொள்ளப்படும் போது, எண்ணங்களிலிருந்து அவர் மேலும் போது அவருக்கு வெளியில் இல்லாட்டியும் மனசில் இருக்குது. மனதிலிருந்து மேலும் வழியில் தான் அவருடைய இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது என்றால், அப்போ அதுதான் இந்த ஆரியர்கள் சென்ற ஆரிய அஷ்டாங்கிக மார்க்கய, அதாவது ஆரியர்கள் சென்ற 8 விதமான வழி. அப்போ இந்த வழியில் தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுது. இந்த பயணத்தின் இந்த பயணத்தை மேற்கொண்டு போபவர் இல்லை. அப்போ வெளியில் இல்லை, எல்லாம் மனசில் தான் அப்படின்னு அவர் அந்த உணர்வுக்கு வந்ததன் பிறகு அவர் என்ன திருஷ்டியில் இருந்து அவர் மீள்றார். அவர் வெளியில் இருந்தால் தான் நான் இருந்தேன், வெளியில் இல்லைன்னு சொன்னால் நானும் அப்போ இங்கே இல்லை. அப்போ தான் இந்த சம்பந்தம் இல்லாத இரண்டு இணைஞ்சனால தான் நான் உருவானேன். வெளியில் இருக்குது, அப்போ அந்த இருக்குன்னு சொன்னால் அப்போ நான் இங்கே இருக்கேன். வெளியில் இருந்தால் நான் இருக்கேன். அப்போது உண்மையில் வெளியில் இல்லை, இது எல்லாமே மனசில் தான் இருக்குது அப்படின்ற உண்மையை அவர் உணர்ந்ததன் பிறகு அப்போ நான் தான் இல்லாமல் போகிறேன். அப்போ ஏன்னா நான் இவ்வளோ காலம் வெளியில் இருக்குது, உண்மையாக இருக்குது, நிச்சயமாக இருக்குதுன்னு சொல்லி நினச்சி பிடிச்சிக்கோ, இந்த பிடியில் இருந்த நான் அழிஞ்சு போகிறேன். பிடி தான் நீங்கள் அழிஞ்சு போகுது. பிடி அழிஞ்சு போன பிறகு அப்போ நான் தான் அழிஞ்சு போகிறேன். அப்போ அதுக்கும் வெளி உலகத்தின் மீது போட்டியோ பொறாமையோ பழி வாங்கலோ நல்லதோ கெட்டதோ விருப்போ வெறுப்போ கொள்வதற்கு அவருக்கு ஒன்றுமே இல்லாமல் போகுது. வெளியில் இருந்தால் தான் போட்டி பொறாமல் இருக்குது. இப்போ நல்லவரும் சரி கெட்டவரும் சரி, வெளியில் இருந்தால் தான் நல்லவர், இவர் நல்லவர், ரொம்ப நல்லவர், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சொப்டான ரொம்ப தங்கமான மனுஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவரை வெளியில் உண்மையாக இருக்கிறாரு, நிச்சயமாக இருக்கிறாருன்னு எடுத்துக்கொண்டதுனால இன்னொருத்தரை இவர் ரொம்ப மோசமானவர், இவர் ரொம்ப கெட்டவர், இவருடைய நடவடிக்கை சரி வர எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவர் மீது வெறுப்பு கொள்கிறோம். அப்போ அவர் உண்மையாக இருக்கிறாரு என்ற திருஷ்டியில் இருந்தனால அப்போது நல்லவரும் இல்லாமல் கெட்டவரும் இல்லாமல் போகிறார் இந்த சத்தியத்தை கண்டதன் பிறகு. அப்போ நல்லவரும் இல்லாட்டியும் கெட்டவரும் இல்லாட்டி அப்போ நானும் இங்கே இல்லை. அப்போ தான் அந்த சம்பந்தம் இல்லாத இரண்டு பக்கங்களிலிருந்து மீண்டதன் பிறகு அப்போ நானும் இல்லாமல் போகிறேன். இப்போ எனக்கு நான் எங்கே இருக்கேன், அப்போ நானும் இல்லை. அப்போ மனசில் இருக்கேன் நான், எண்ணங்களில் இருக்கேன் நான். அப்போ இது அழிந்து போகத்தான் இந்த 8 விதமான வழியை போதனை செய்கிறேன். அப்போ இந்த 8 விதமான வழியில் தான் நடைமுறை பக்கம் தான் இது இந்த புத்தோத்பாத போதனைகளில் போதனை செய்யப்படுகிறது. அப்போது இது எங்களுடைய குருநாதர் அவர்கள், புத்தோத்பாது ஆரியன்வான்ஸ் அவர்கள் ப்ராக்டிக்கல் பக்கம் நன்றாக மிகவும் நேர்த்தியாக மிகவும் துல்லியமாக மிகவும் அழகாக விதவிதமான முறைகளில் இதை ஒவ்வொரு முறையாகவும் இதை தெளிவாக போதனை செய்திருக்கிறார். அப்போது அது இன்றைக்கு இந்த உலகத்துக்கு கேட்குது சொன்னால் அது புத்தோத்பாத போதனைகளில் அது எங்களுடைய குருநாதர் அவர்கள். அப்போது இந்த பாதையில் பயணிப்பவர் தான் அந்த மனதில் இருந்து மீள்கிறார். மனதில் இருந்து மீண்டு மீண்டு போகும் சுபாவம் அகப்படும் சுபாவத்துக்கு பெயர் தான் இந்த பிரக்ஞா உதப்பாதி. அப்போது பிரக்ஞா பாவே தப்பங் விஞ்ஞானம் பரிஞையங். பிரக்ஞா என்ற அந்த உணர்வு அவருக்குள் உருவானதன் பிறகு வந்ததன் பிறகு இந்த மனதுக்குள் இருந்த எண்ணங்களுக்கு இருந்த வேல்யூ, எண்ணங்களுக்கு இருந்த மதிப்பு தான் அழிஞ்சு போகுது, குறைஞ்சி போகுது. அப்போ இந்த கரைஞ்சி போக அவருக்கு அதுக்கு மீது உள்ள அந்த எடிட் ஆகியிருந்தார், எண்ணங்களிலிருந்து வீழ்கிற எண்ணங்களுக்கு எடிட் ஆகியிருந்தார், எண்ணங்கள் பின் போய் கொண்டிருந்தார், எண்ணங்களை உண்மையை நினைச்சு கொண்டிருந்தார். அந்த நினைப்பிலிருந்து அவர் மீள்கிறார். அந்த மனதுக்கு இருந்த அந்த பெருமதியிலிருந்து அவர் மீள்கிறார். அந்த எண்ணங்களுக்கு இந்த மதிப்பிலிருந்து அவர் மீள்கிறார். மதிப்பதற்கோ பெருமதி ஒன்று கொடுக்கறதுக்கோ மனசுலையும் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால், வெளியிலும் இல்லை மனசிலும் இல்லைன்னா அப்போ ஏதும் எங்கேயும் இருக்குதா? இல்லை. நாங்கள் எல்லாம் நினச்சி கொண்டிருக்கோம்.
வெளியில் இருக்குது, மனசில் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயுமே அப்படி ஒன்று எங்கேயுமே கிடையாது. அப்போது அப்படி ஒன்று இல்லாட்டி, உண்மையிலே அப்படி ஒன்று இல்லாட்டி, அப்போ பிறந்த ஒருத்தர் இருக்கிறாரா? நான் இருந்தால் தான் எனக்கு நான் பிறந்திருக்கிறேன். நான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இல்லைன்னு சொன்னால் பிறந்த ஒருவர் இங்கே இருக்கிறாரா? இல்லை. அப்போ தாயின் வயிற்றிலேருந்து பிறந்த ஒருத்தர் இங்கே இருக்காரா? இல்லை. நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம், இது ரஜினி, இது கமல், இது சூர்யா, இது அஜித் அப்படின்னு சொல்லி பேர் ஒன்று போட்டு அந்த பேருக்கு நான் தான் அது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே அப்படி ஒருத்தர் இங்கே பிறக்கவும் இல்லை. உண்மையிலேயே அப்படி ஒருத்தர் அவரை இறக்க போகிறதுக்கும் அப்படி ஒருத்தர் இங்கே உண்மையாகவே இல்லை. அப்போது இந்த மனதின் மாய்க்குள்ளே அகப்பட்டு இருக்கனால நாங்கள் எல்லாம் உண்மையை நம்பிக்கொண்டிருக்கோம். அப்போ அதனால் நாங்கள் இந்த அறியாமைக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கோம். அப்போ அதுலேருந்து மீண்டுட்டால் எங்களுக்கு அப்போது பிறந்த ஒருத்தரும் இல்லை, இறக்க போகிற ஒருத்தரும் இல்லை. அப்போது தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவரும் இல்லை, இந்த மண்ணில் புதைச்சவரும் ஒருத்தர் இங்கே இல்லை. இப்போ அப்படி ஒருத்தர் உண்மையாக எப்போவுமே இருந்ததில்லை, என்றைக்குமே இருந்ததில்லை. அப்போது இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொண்டால் தான் அவருக்கு இது எல்லாமே தெளிவாகும். அவர் தெளிவடைஞ்ச பிறகு அந்த பரிசுத்தமான நீரை போல், பரிசுத்தமான பாலை போல் தூய்மை அடைகிறார். தூய்மையான பசுமையான உள்ளம் கொண்டவராக இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் பிரத்யக்ஷ தர்மம் அடைகிறார். சத்தியத்தை உள்வாங்கி உணர்கிறார். அப்போ இந்த உணர்வோடு அவர் இணைந்ததன் பிறகு மனதுக்கு வழக்கம் போல் எண்ணங்கள் எது வந்தாலும், கண்களுக்கு வழக்கம் போல் தெரிவது போல், காதுக்கு சத்தம் வழக்கம் போல் கேட்பது போல், மனதுக்கு எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும் எது வந்தாலும் அது சாமானியம், ஒரு சென்சர் சிஸ்டம் மட்டும்தான். கண்களுக்கு தெரிவது போல், காது கேட்பது போல், மனதுக்கு எண்ணம் வருது போகுது, அது ஒரு சென்சர் சிஸ்டம் மட்டும்தான். அப்போது அது சாமானியமாக ஓடிக்கொண்டே இருக்குது, சிஸ்டம் ஓடிக்கொண்டே இருக்குது, இந்த செயல் நடந்து கொண்டே இருக்குது. எல்லா செயலும் சாமானியமான முறையில் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதற்குள் எடிட்டான, அதற்குள் உருவான, அதால் பிறந்திருக்கும் ஒருவர் இல்லாமல் சென்சர்கள் ஓடிக்கொண்டே இருக்குது. இந்த மெஷினை போல், இந்த மரத்தை போல், இந்த கல்லை போல். அப்போது இந்த சுபாவம்தான் புத்த சுபாவம். இந்த புத்த சுபாவம் அடைந்ததன் பிறகு அவர் சாமானியமான எளிமையான வாழ்க்கைக்கு வருகிறார். அந்த வாழ்க்கையில் போட்டி போடுறதுக்கோ, பொறாமைப்படுறதுக்கோ, நல்லது இது கெட்டது, இது லாபம் இது நஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கோ பிடிக்கிறதுக்கோ எதுவுமே அவருக்கு ஒன்று எங்கேயுமே கிடைக்காது. அப்படி ஒன்று எங்கேயுமே இல்லை. அப்போ இதுதான் எளிமையான நிலை, இந்த அமைதியான நிலை. இந்த அமைதிக்குள்ளே தான் அந்த எளிமை இருக்குது. அப்போ இந்த எளிமையை அமைதியை அடைந்தவர் புத்த சுபாவம் அடைகிறார். புத்தர் என்றால் ஒருவரா? இல்லை, எல்லாமே எண்ணங்கள், மனதின் மாயை, கற்பனை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து அந்த உணர்வுக்குள் விழித்து பிரத்யக்ஷம் அடைவோம் சுபாவத்துக்கு போய்த்தான் புத்தர். அப்போ புத்த சுபாவம் அடைந்ததன் பிறகு அவருங்க இல்லை, அப்படி ஒருத்தர் இல்லை. கடவுளோ, இறைவனோ, ஆண்டவனோ, அல்லாவோ இல்லை, மனிதனோ, இங்கே யாருமே இல்லை. எல்லாமே துஷ்டி. துஷ்டிகளிலிருந்து மீண்ட சுபாவம் தான் புத்த சுபாவம். புத்த சுபாவத்தை அடைந்த ஒருவர் இங்கே இல்லை. சுவாமி, நீங்கள் மனிதனா, கடவுளா, இறைவனா, ஆண்டவனா, பிராமணனா, பிரம்மாவா அப்படிலாம் கேட்குறாங்க. இல்லை, அப்படி ஒருத்தர் இல்லை. அப்போ எல்லா துஷ்டிகளிலிருந்து மீண்டவர் தான் புத்த. துஷ்டிகளிலிருந்து விடுதலை அடைந்தவர் புத்த. புத்த சுபாவம் அடைந்ததன் பிறகு ஒரு சாமானியமான எளிமையான வாழ்க்கை, தண்ணி மாதிரி, பால் மாதிரி, அந்த பிறந்த பிஞ்சி குழந்தையை போல் பசுமையான அந்த மலரை சிரிப்பை பார்த்தா எவ்வளோ பசுமையானதாக, ஒரு இனிமையானதாக இருக்கும். இதே மாதிரிக்கு அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே அந்த குழந்தையை போல் இருக்கும். அவர் எதுக்குமே அவருடைய தீ அணைஞ்சதன் பிறகு மறுபடியும் அந்த தீ பற்றி கொள்ளாடி அந்த குழந்தையின் சுபாவம் அடைகிறார். குழந்தையை போல் சாமானியமான எளிமையான வாழ்க்கையில்